10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் ஆங்கிலம் பாடத்தில் வந்து 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுவது எப்படி அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆங்கில பாடத்தில் வந்து 100க்கு 100 மதிப்பெண் பெறணும் அப்படின்னா நேற்று வந்து வினாத்தாள் அமைப்பு முறைகள், வினாத்தாள் வந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்து நமக்கு வந்து எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு நம்ம நேற்று சொன்னோம். 1 மதிப்பெண் வினாவிடை நமக்கு வந்து மொத்தம் ஃபர்ஸ்ட் 14, அப்புறம் வந்து 2 மார்க்கில் வந்து நமக்கு வந்து என்னென்ன கேட்குறாங்க 2 மார்க் அப்படின்றது வந்து நமக்கு வந்து செகண்ட் வந்து நம்ம வந்து ஷார்ட் கொஸ்டின் இருக்கும், அதில் ஒரு 3 2 மார்க் கேட்குறாங்க. அடுத்து வந்து நமக்கு வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின், அது ஒரு 3 2 மார்க்கு. அதுக்கடுத்து வந்து கிராமரில் வந்து ஒரு 3 2 மார்க்கு. அதுக்கடுத்து வந்து ரோடு மேப் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரே ஒரு ரோடு மேப் 2 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு பகுதியிலேருந்து நமக்கு எப்படி கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து 14 ஒன்று, அடுத்து 34 மார்க் வரைக்கும் நமக்கு வந்து 2 மார்க்கு தான், ஃபுல்லாக 2 மார்க் வந்து நம்ம வந்து 34 மார்க் வரைக்கும் 20 மார்க்கு 2 மார்க்கு, 10 2 மார்க் எழுதணும். 10 2 மார்க்கில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல் பார்ட்டில் வந்து ஷார்ட் கொஸ்டின் ஒரு 3, அதுக்கடுத்து வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் ஒரு 3, அடுத்து கிராமர் ஒரு 3, மொத்தம் 9 ப்ளஸ் ரோடு மேப், மொத்தம் வந்து 10 2 மார்க்கு. 10 × 2 20, 14 ஒரு 20 34 மார்க்கு. 10 2 மார்க். அடுத்து 10 5 மார்க் எழுதணும். 10 5 மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல 2 5 மார்க் வந்து ப்ரோஸ் பாராகிராஃப், அடுத்து 2 5 மார்க் வந்து போயம் பாராகிராஃப், அடுத்து 5வது வந்து சப்ளிமெண்ட்ரியில் வந்து காம்ப்ரிஹென்ஷன், சப்ளிமெண்ட்ரியில் வந்து காம்ப்ரிஹென்ஷன் அல்லது கோஹரண்ட் ஆர்டர். கோஹரண்ட் ஆர்டர்னா என்னன்னு சொன்னேன், கோஹரண்ட் ஆர்டர் அல்லது சப்ளிமெண்ட்ரி ரீடர். 5வது 5 மார்க்கு. அடுத்து வந்து 4 5 மார்க்கு நோட்டீஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஒரு பிக்சர்ஸை பார்த்து அதை எழுதணும், எரர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதிலிருந்து ஒரு 3, மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 ப்ரோஸ் பாராகிராஃப், 2 போயம் பாராகிராஃப், 4 காம்ப்ரிஹென்ஷன் 5, அடுத்து ஒரு 4 வந்து நமக்கு வந்து இந்த லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், ப்ளஸ் நமக்கு வந்து ரிப்போர்ட் ரைட்டிங், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு பிக்சர்ஸை பார்த்து அதை பற்றி எழுதணும். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து மொத்தம் வந்து 9 5 மார்க் சொல்லியாச்சு. இன்னும் ஒரே ஒரு 5 மார்க் வந்து மெமரி போயம். மெமரி போயம் வந்து நமக்கு வந்து 10 5 மார்க்கில் வந்து நமக்கு வந்து 50 மார்க்கு. ஸோ 34 + 50 84, 34 + 50 84. அடுத்து 2 8 மார்க் கொஸ்டின்ஸ், 2 8 மார்க் கொஸ்டின் 16 மார்க்கு. 84 + 16 100, 84 + 16 100. 2 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டின் வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடர். சப்ளிமெண்ட்ரி ரீடரில் வந்து பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி ரீடரில் பேராகிராஃப் நமக்கு கேட்குறாங்க. அது வந்து நமக்கு வந்து டெவலப் த ஹிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். டெவலப் த ஹிண்ட்ஸ் மாதிரி வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடரில் வந்து நமக்கு தலைப்பாக கொடுத்துருவாங்க. அந்த தலைப்புகளை வந்து நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணி எழுதுற மாதிரி பேராகிராஃப் மேக்கப் பண்ணணும், பேராகிராஃபாக எழுதணும். அந்த தலைப்புகளை போக அதுக்குள்ளே வந்து வர்றது மாதிரி நம்ம பேராகிராஃப் எழுதணும். அதுதான் வந்து நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் 8 மார்க் அப்படின்ற போது நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் 2 பக்கம், 1.5 பக்கம் 2 பக்கம் எழுதலாம். சாதாரண பேராகிராஃப் 5 மார்க் வந்து நீங்கள் அரை பக்கம் 1 பக்கம் எழுதலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம நடத்துவாங்க. ஏன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஏபிள் டு ரைட்டிங் ஓன் அந்த இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து நிறையா எழுதுவாங்க. அந்த ஸ்டோரிஸ் தெரிஞ்சு 2 பக்கம் கூட எழுதுவாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க வந்து பேராகிராஃப் மட்டும் படிச்சிருப்பாங்க. அந்த பேராகிராஃப்லேயே வந்து அது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் பாயிண்ட்ஸாக வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் அதை கூட வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஆனால் சப்ளிமெண்ட்ரி ரீடருக்கு வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு பக்கம்னாலும் நம்ம எஸ்ஏ எழுதுகிற மாதிரி நம்ம எழுதணும். அப்போ தான் நமக்கு வந்து அதில் மார்க் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் படிக்கணும். சப்ளிமெண்ட்ரி ரீடருக்கு வந்து நம்ம கொஞ்சம் படித்து நல்லா தெளிவாக படிச்சிருந்தோம்னா நல்லா எழுதலாம். ஏன்னா வந்து 2 பேராகிராஃப் நீங்கள் படித்தா போதும். சப்ளிமெண்ட்ரியில் நம்ம கொடுத்துருக்கிற 2 தான். அந்த 2 பேராகிராஃபும் படிச்சிருங்க. த டெம்பஸ்ட் அப்படின்ற ஸ்டோரிஸு, அது மாதிரி ஜிக்சாக் 2மே நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். 2ல் ஏதாவது ஒரு பேராகிராஃப் கண்டிப்பாக வந்துடும். ஸோ சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் அடுத்து இன்னொரு 8 மார்க் கேள்வி எதில் கேட்பாங்க. இன்னொரு 8 மார்க் கேள்வி வந்து நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப், அதாவது காம்ப்ரிஹென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க.
அந்த பேராகிராஃப்ல இருந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். அது எந்த லைன்ல வந்திருக்குன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேராகிராஃப் 2 3 படிச்சுட்டு அப்புறம் கீழே இருக்க கொஸ்டினை படிச்சு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு வந்து எந்தெந்த லைன்ல இருந்து ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்து எழுதலாம். இல்லை நமக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இதை வச்சு நம்ம எழுதலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து 2 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எழுது அப்படின்னா, ஒன்று வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடர் துணை பாடத்துல வந்து ஒரு 8 மார்க் பேராகிராஃப், இன்னொரு 8 மார்க் வந்து காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்து நம்ம கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு வந்து நம்ம அந்த பேராகிராஃப் வச்சு ஆன்சர் எழுதணும். இதுதான் வந்து நம்ம வந்து 8 மார்க் 2 8 மார்க் கொஸ்டின். ஸோ மொத்தம் வந்து நமக்கு வந்து 100 மார்க். 14 1 10 2 மார்க், 5 2 20, 14 + 20 34, 5 5 50, 5 மார்க் கொஸ்டின் 10, 50, 34 + 50 84, plus 2 6 88 மார்க் கொஸ்டின், 8 மார்க் கொஸ்டின் 2 8 மார்க் கொஸ்டின் 16, 84 + 16, 84 + 16 நமக்கு வந்து 100. ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து 100 மார்க் வந்து நமக்கு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. நீ அடுத்து நீங்க படிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து நீங்க படிக்கணும். எப்படி படிக்கணும், என்னென்ன டாபிக்ல வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் வந்து பேராகிராஃப் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோஸ்ல 2 பேராகிராஃப் படிக்கணும், போயத்துல 2 பேராகிராஃப் படிக்கணும், சப்ளிமெண்ட்ல 2 பேராகிராஃப் படிக்கணும், மெமரி போயம் 3 மெமரி போயம் படிக்கணும். அப்புறம் பூரா ஜென்ரலா எழுதலாம். ஆனா ஃபர்ஸ்ட்லாம் வந்து லெட்டர் ரைட்டிங்லாம் வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டு தான் போய் எழுதுன காலகட்டம் இருந்தது. ஆனா இப்போ வந்து அது வந்து ஜென்ரலா கேட்குற அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அதனால எல்லாமே எபிலிட்டி தான், ரைட்டிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் எழுதக்கூடிய ஆற்றல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம வந்து 10th படிக்கிற மாதிரி உட்காந்து டெய்லி உட்காந்து 10th இருக்கக்கூடிய பாடத்தை பூரா வந்து கரெக்டாக படிக்கணும். படித்தா தான் வந்து நிறைய மதிப்பெண்கள் பெற முடியும். ஸோ சாதாரணமாக இருந்து எக்ஸாம் அப்போ படித்தோம் அப்படின்னா வந்து நிறைய மதிப்பெண்கள் பெற முடியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்கூல் நடக்கும் போதுலேருந்தே நம்ம வந்து படித்த ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு இருந்தோம்னா லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்ல சரியா படிக்கல அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து படிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், இருந்தாலும் படிச்சிடலாம், கண்டிப்பா வந்து படிச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து படிச்சிடலாம். ஏன்னா பூராவே வந்து 4 பேராகிராஃப் 6 பேராகிராஃப் தான் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கோம். ஒவ்வொன்றாவது படிச்சிருப்பீங்க. இன்னும் ஒவ்வொரு பேராகிராஃப் தான். பேராகிராஃப் படிக்க முடியலாட்டி கூட நம்ம வந்து அதை பற்றி எழுதினாவே போதும். ஓர்ல வந்து நம்ம சொந்தமா எழுதுற அளவுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஸோ அந்த அளவுக்கு எழுத நம்ம வந்து படிக்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 100 மார்க்குக்கு வந்து வினாத்தாள் அமைப்பு முறை சொல்லியாச்சு. அதுக்கடுத்து வந்து அந்த பாடத்துல வந்து டெலிட்டட் போர்ஷன்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து என்னன்னு தெரியணும். அந்த டெலிட்டட் போர்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வந்து நமக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து டெலிட்டட் போர்ஷன்ஸ்ல வந்து லெசன் ப்ரோஸ்ல வந்து நமக்கு வந்து எது இல்லை அப்படின்னா 2வது லெசன் மட்டும் இல்லை. 1வது லெசன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இருக்கு, 2வது லெசன் இல்ல. 3வது எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு, எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. அந்த 2 பேராகிராஃப் நீங்க படிச்சா போதும். கண்டிப்பா ஒரு பேராகிராஃப் எழுதலாம், ஆனா கண்டிப்பா வந்து ஒரு 3 பேராகிராஃபா படிக்கணும். அடுத்து ஒரு ப்ரோஸ்ல வந்து தி ஆட்டிக் அப்படின்னு ஒரு லெசன், டெக் ப்ளூமர்ஸ் தி லாஸ்ட் லெசன். மொத்தம் வந்து 5 லெசன் இருக்கு ப்ரோஸ்ல. டெலிட்டட் போர்ஷன்ஸ்ல வந்து நமக்கு வந்து இது பண்ணது போக மீதி எத்தனை லெசன் ப்ரோஸ்ல இருக்குன்னா 5 லெசன் இருக்கு. 5 லெசன்ல வந்து நம்ம வந்து முதல் 1வது லெசன் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டும் எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு, இந்த 2 பேராகிராஃப் நல்லா படிச்சுங்க. கடைசி பேராகிராஃப் லைட்டானாலும் படிச்சுங்க. ஏன்னா சப்போஸ் ஃபர்ஸ்ட் 2மே வந்து ஒரு பேராகிராஃப் தான் கேட்பாங்க, கடைசி 2ல இருந்து ஒரு பேராகிராஃப் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 கடைசி 2 கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு 2ல ஏதாவது ஒரு பேராகிராஃப் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 நல்லா படிச்சிருப்பீங்க, கடைசி 2 வந்து லைட்டாவது படிச்சுங்க. 2 பேராகிராஃப் நீங்க ப்ரோஸ்ல எழுதியே ஆகணும், படிச்சுதான் ஆகணும், படிச்சிருங்க. அது மாதிரி அடுத்து போயத்திலையும் வந்து நம்ம பேராகிராஃப் எழுதும். போயத்துல வந்து நமக்கு மெமரி போயம் தான். போயத்துல வந்து 3மே மெமரி போயம் தான். லைஃப், ஐ எம் எவ்ரி உமன், தி சீக்ரெட் ஆஃப் த மெஷின், லைஃப் போயம் படிச்சிருப்பீங்க. ஐ எம் எவ்ரி உமன் படிச்சிருப்பீங்க. தி சீக்ரெட் ஆஃப் மெஷினும் ஈஸியா தான் இருக்கும். நமக்கு வந்து அதிகபட்சம் லைஃப், ஐ எம் எவ்ரி உமன் அது மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு போயம் கொடுத்து நமக்கு வந்து அந்த 5 லைன்ஸ் கேட்கறாங்க.
அதனால படிச்சிருக்க 3 மெமரி போயம். இந்த 3 மெமரி போயம் படிச்சீங்கன்னா 2 பாராகிராஃப் எழுதிடலாம். 2 கண்டிப்பா கேட்டே ஆகணும். 2 கேட்டுருவாங்க கண்டிப்பா. அதனால 2 பாராகிராஃப் எழுதிடலாம். அதே ஒரு அப்ரிசியேஷன் கொஸ்டின் இந்த 3க்குள்ள இருந்து நம்ம கேட்கறாங்க. அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் போயத்தோட 2 லைன் கொடுத்து கேட்பாங்க. அந்த 2 லைன் கொடுத்து கேட்கும் போது அந்த லைன் நம்ம எந்த போயத்துல இருந்து வந்திருக்கு நமக்கு தெரியணும். தெரிஞ்ச அந்த போயத்தோட கருத்து இருந்து நம்ம ஆன்சர் எழுதலாம். அந்த போயத்தோட கருத்துக்கள் லைஃப்ல நம்ம என்ன வாழ்க்கைன்றது நமக்கு என்ன ஒரு நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஐ எம் எவ்ரி உமன் பெண்களோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அந்த போயத்தில் கொடுத்துருப்பாங்க. ஐ எம் தி சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கருத்துக்கள் நமக்கு தெரிஞ்சா நம்ம அதுல இருந்து நமக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அவங்க கேட்குற கேள்வி கொடுத்துருக்க போயத்தோட லைனு நமக்கு அதில் மீனிங் தெரிஞ்சதுன்னா அந்த மீனிங்கை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அப்ரிசியேஷன் கொஸ்டின்க்கு அதே மாதிரி போயம் பாராகிராஃபு மெமோரி போயம் பிளஸ் அப்ரிசியேஷன் கொஸ்டின்காக 3 போயம் கொடுத்துருக்காங்க. 3ஐயும் படிச்சிருங்க. அதே மாதிரி சப்ளிமெண்டரி 2 தான். சப்ளிமெண்டரி நமக்கு கோஹரண்ட் ஆர்டர் அல்லது காம்ப்ரிஹென்ஷன் அது ஒன்று கேட்குறாங்க. 2 பாராகிராஃபில் 2 பாராகிராஃப் கொடுத்து 1 பாராகிராஃப். சப்ளிமெண்டரி ரீடர்ல 1 பாராகிராஃப் எழுதணும். அதில் மொத்தம் 2 லெசன் தான் கொடுத்துருக்காங்க. த டெம்பஸ்ட் ஜிக்ஜாக் மற்றும் ஜிக்ஜாக் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 பாராகிராஃபே நீங்க படிச்சிருங்க. 2 பாராகிராஃப் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா படிக்கிறவங்க பூரா படிச்சிடலாம். படிச்சீங்க அப்படின்னா எல்லாமே 1 வேர்டு அப்புறம் 2 மார்க்ஸ்லாம் ஈஸியா தான் இருக்கும். இங்கிலீஷ்ல 1 வேர்டு 2 மார்க்லாம் கொஞ்சம் படிச்சோம் அப்படின்னா எனக்கு வந்துடலாம். கொஞ்சம் அப்படின்னா அது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது கேட்கற வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு சொல்லியாச்சு. என்னென்ன படிக்கிறோம் டெலிட்டட் போர்ஷன் சொல்லியாச்சு. டெலிட்டட் போர்ஷன் ப்ரோஸ்ல மொத்தம் 5 லெசன் தான் இருக்கு. போயத்துல 3 போயம். சப்ளிமெண்ட்ல 2 தான். த டெம்பஸ்ட் ஜிக்ஜாக் போயத்துல லைஃப் எவ்ரி உமன் ஐ எம் எவ்ரி உமன் த சீக்ரெட் ஆஃப் த மெஷின். ப்ரோஸ்ல இஸ் ஃபர்ஸ்ட் ஃபைட் எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட் த ஆர்டிக் டெக் ப்ளூமர்ஸ் த லாஸ்ட் லெசன். இதெல்லாம் நமக்கு ப்ரோஸ் பண்ணக்கூடிய லெசனோட நேமு. நீங்க படிக்கிற ஃபர்ஸ்ட் 2 ஈஸியா நல்லா படிச்சிடலாம். இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. யங் சீகல் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படின்னா அந்த யங் சீகல்ன்ற பறவை முதல் பறக்க ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு எப்படி அதுக்கு அது எப்படி முயற்சி பண்ணுது அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எம்பவர்டு உமன் பெண்களும் நேவிகேட்டிங் உலகத்தை சுத்தி வர்றதுக்கு கப்பல்ல பயணம் செய்து அவங்களுக்கு ஆற்றல் இருக்குன்றதை நிரூபிக்கிறது. அது எம்பவர்டு உமன். அந்த 2மே கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெளிவா நீங்க படிச்சிடலாம். ஈஸியா தான் இருக்கும். சொன்ன கடைசி 2 லெசன் லைட்டா வாசிச்சுட்டுங்க. அவங்க 2 பாராகிராஃப் கண்டிப்பா எழுதணும். எழுதினா தான் நம்ம 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற முடியும். ஸோ இப்போ படிக்க வேண்டியதான் சொல்லியாச்சு. இப்போ 1 வேர்டு தான். 1 வேர்டுல சினோனிம்ஸ் அப்படின்னா நமக்கு ஓரளவு நேற்றே சொன்னோம். சேம் மீனிங்ல நமக்கு என்னன்னா அந்த லெசனுக்கு பின்னாடி இருக்க நீங்க படிச்சா போதும். லெசனுக்கு பின்னாடி இருக்கிறத நம்ம கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க படிச்சாவே நம்ம கண்டிப்பா சினோனிம்ஸ் ஒரு 20 வார்த்தையாவது நீங்க படிச்சுக்கணும். முக்கியமான வார்த்தைகள் ஒரு 20 வார்த்தையாவது நீங்க எடுத்து லெசனுக்கு பின்னாடி இருக்கிறத எடுத்து படிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சினோனிம்ஸ் 3 சினோனிம்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். 3 சினோனிம்ஸ். அதுல நமக்கு ஆர்டிக்னா என்ன? லோஃப். ஆர்டிக் அப்படின்றது லோஃப். இன்டைஜினியஸ்லி, இன்னட்லி, காட், லீன், பஸ்டல், ரஸ். அதுக்கு மீனிங் தெரிஞ்சு நம்ம படிக்கிறோம். மீனிங் தெரிஞ்சு படிச்சா கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். வாய்ப்பு இருந்தா நம்ம மீனிங்கோட சொல்லுவோம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் நம்ம இப்போதைக்கு இங்கிலீஷ் புதுசா இருக்கிறதுனால இப்போதைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மனப்பாடம் பண்ணுங்க. அப்புறம் அதோட மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அதை பிற்காலத்தில் பயன்படுத்த முடியும். இங்கிலீஷை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அது மனப்பாடத்தோட மறந்துடுவோம். அது ஒரு வேர்டு நீங்க படிக்கணும் அப்படின்னா அந்த வேர்டுக்கு மீனிங் தமிழ் மீனிங் தெரிஞ்சு
நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா அது என்னைக்கும் உங்களுக்கு மறக்காது. அதே மாதிரி நம்ம எங்கேயாவது பயன்படுத்தும் போது பயன்படுத்திக்கலாம். ஆங்கிலம் எழுதும் போது, ஆங்கிலம் பேசும்போது மீனிங் தெரிஞ்சா நம்ம அந்த வார்த்தைகள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 20 சினோனிம்ஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரு 5 சினோனிம்ஸ். கன்சோனன்ஸ் அப்படின்னா என்ன? அக்ரிமெண்ட். சமைக்க கன்சோனன்ஸ் அப்படின்னா அக்ரிமெண்ட். ஆமா, கினாவுடுக்கு வந்து மீனிங் சீவுடு, GNAWED. கினாவுட்னா சீவுடு. கிராப்பிள்னா ஃபைட், வெட், WICT வெட், வெட்டுனா ஷார்பன். அது மாதிரி ஃப்ரைல், FRIAL, ஃப்ரைல்னா வீக். ஃப்ரைல் அப்படின்னா வீக். திருப்பி கன்சோனன்ஸ் அக்ரிமெண்ட். நாவுடு சீவுடு, கிராப்பிள், ஃபைட், வெட், ஷார்பன், ஃப்ரைல், வீக். affluent, wealthy. renowned famous. affluentனா வளமான, வெல்த்தியான. affluent, wealthy. renowned, famous. chalkனா blocked. expanse, large space. apprehensive, anxious. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அது மாதிரி டெலிரியஸ், டிஸப்பாயிண்டட். இந்த மாதிரி சினோனிம்ஸ்க்கு வந்து ஒரு 20 சினோனிம்ஸ் வந்து நீங்க வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணீங்க. புக்குக்கு பின்னாடி இருக்க லெசன்ஸ்ல முக்கியமான வார்த்தைகள் இதுவரை கேட்ட கேள்விகள் அதெல்லாம் வந்து எடுத்து அதுக்கு ஆன்சர் தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து நீங்க வந்து நோட்ல எழுதி வச்சு ஒரு 20 சினோனிம்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம 3 சினோனிம்ஸ் கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடலாம். 100 எடுக்கணும் அப்படின்னா ஒரு 20 சினோனிம்ஸ் நீங்க தேடி பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணி பழகிக்குங்க. அதே மாதிரி ஆண்டனிம்ஸ் வந்து நமக்கு வந்து 3 ஆண்டனிம்ஸ் எதிர்ச்சொல் தருக. ரெப்பல்சன், அட்ராக்ஷன். ரெப்பல்சன் விளக்குதல், அட்ராக்ஷனா ஈர்த்தல். மோக்கிங்லி, ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு சில ஆண்டனிம்ஸை வந்து ஒரு 20 ஆண்டனிம்ஸ் வந்து நீங்க வந்து படிச்சுங்க. பூன், பேன். அதுக்கு வந்து ஆண்டனிம்ஸ் வந்து பேன். ஓகே, பூன் ஆர் பேன். பூன்னா வந்து நமக்கு வந்து வளர்ச்சி, பேன் அப்படின்னா தடை. பூன் ஆர் பேன். பூனுக்கு ஆண்டனிம்ஸ் வந்து பேன். ரேபிட்லி, அதிவேகமாக. அதுக்கு ஆண்டனிம்ஸ் வந்து ஸ்லோலி. ராபிட்லி அப்படின்னா ஸ்லோலி, மெதுவாக. செலக்ஷன், ரிஜெக்ஷன். குரூப்லி, ஹாப்பிலி. அப்படின்னா ஆண்டனிம்ஸ் வந்து ஹாப்பிலி. கன்சோனன்ஸ், அங்க வந்து அக்ரிமெண்ட் வந்து டிஸ்அக்ரிமெண்ட். கன்சோனன்ஸ் அப்படின்னா அக்ரிமெண்ட், ஆண்டனிம்ஸ் வந்து டிஸ்அக்ரிமெண்ட். அப்பலண்ட் அப்படின்னா அங்க வந்து வெல்தி, இங்க வந்து பூவர். அப்பலண்ட் அப்படின்னா பூவர். குளூமி, பிரைட். ஆக்டிவ், இன்ஆக்டிவ். ஆக்டிவ்னா இன்ஆக்டிவ். குளூமி அப்படின்னா வந்து பிரைட். இந்த மாதிரி வந்து குரூப்லி, ஹாப்பிலி. ஸோ இந்த மாதிரி ரிலக்டன்ட், ஈகர். இன்ஃபார்ம்டு, அதாவது இன்ஃபார்ம்ல இக்னாரண்ட் அப்படின்னா இன்ஃபார்ம்டு. ஃபார்வேர்டு, பேக்வேர்டு. ஃபார்வேர்டுனா முன்னோக்கி செல்லுதல், பேக்வேர்டுனா பின்னோக்கி செல்லுதல். பூனுக்கு ஆண்டனிம்ஸ் பேன். ரேபிட்லி, ஸ்லோலி. செலக்ஷன், ரிஜெக்ஷன். குரூப்லி, ஹாப்பிலி. கன்சோனன்ஸ், டிஸ்அக்ரிமெண்ட். அப்பலண்ட், பூவர். அப்பலண்ட்டுக்கு ஆண்டனிம்ஸ் வந்து பூவர். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான வார்த்தைகள். சீஸ்டு வந்து பறிமுதல் பண்ற. ரிலீஸ்டு, சீஸ்டுனா பறிமுதல், சீஸ்டு. அதே மாதிரி ரிலீஸ்டு. ஆக்டிவ்னா இன்ஆக்டிவ். க்ளூமி, பிரைட். ரிலக்டன்ட், ஈகர். இக்னாரண்ட், இன்ஃபார்ம்டு. ஃபார்வர்டு, பேக்வேர்டு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான 20 ஆண்டனிம்ஸை நீங்க படிச்சுங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி அடுத்து ப்ளூரல் ஃபார்ம்.
ப்ளூரல் ஃபார்ம்ல வந்து கடைசி எஸ் வந்துச்சுன்னா நமக்கு ப்ளூரல் ஃபார்ம்ல இஎஸ் சேர்க்கணும் அல்லது ஐஇஎஸ் சேர்க்கணும். கடைசி வந்து எஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன சேர்க்கணும் அப்படின்னா ஒன்று இஎஸ் சேர்க்கணும் அல்லது ஐஇஎஸ் சேர்க்கணும். அதே மாதிரி ஐஎஸ்ல முடிஞ்சா இஎஸ் சேர்க்கணும். ஐஎஸ்ல முடிஞ்சது அப்படின்னா இஎஸ் சேர்க்கணும். லாஸ்ட்ல ஐஎஸ்ல முடிஞ்சா இஎஸ் சேர்க்கணும். டேட்டம் டேட்டம் அதுல யூஎம்ல முடிஞ்சா டேட்டா. ஓகே. அதே மாதிரி ஆன்ல முடிஞ்சாலும் ஏ. அஸ்ல முடிஞ்சா ஐ சேர்க்கணும். அஸ்ல முடிஞ்சுன்னா அதுக்கு வந்து ஐ சேர்க்கணும். எக்ஸ்ல முடிஞ்சா இண்டெக்ஸ் இந்த மாதிரி முடிஞ்சுன்னா ஐஸ் அதாவது ஐசிஎஸ் சேர்க்கணும். ஓவோ வந்து அதாவது நமக்கு வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து சில வார்த்தைகள் வந்து அலுமினஸ் யூஎஸ் வந்திருக்கு. அலுமினி அலுமினஸ் அப்படின்னா அலுமினி. லாரி லாரிஸ் ஒயில வந்தா லாரிஸ். ஆல்கா ஆல்கே. சிலபஸ் யூஎஸ்ல முடிஞ்சா ஐ சேர்க்கணும். யூஎஸ்ல முடிஞ்சா ஐ சேர்க்கணும். சிலபஸ் சிலபி. அலுமினஸ் அலுமி. லாஸ்ட்ல யூஎஸ்ல முடிஞ்சா ஐ சேர்க்கணும். சிலபஸ்னா சிலபி யூஎஸ் எடுத்துட்டு ஐ சேர்க்கணும். அலுமினஸ் அப்படின்னா அலுமினி. அது லாஸ்ட்ல எஃப்ல முடிஞ்சா விஇஎஸ் சேர்க்கணும். லோஃப் லோவ்ஸ் எஃப்ல முடிஞ்சா விஇஎஸ் சேர்க்கணும். எல்ஓஏஎஃப் லோஃப்னா லோவ்ஸ். எல்ஓஏ விஇஎஸ். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்ப சைல்டுனா சில்ட்ரன். டீர்னா டீர்ஸ். கொஞ்சம் நமக்கு வந்து சார் சார்ஸ் அது எஸ் மட்டும் சேர்க்கிறது. பாக்ஸ் எக்ஸ்ல முடிஞ்சா இஎஸ் சேர்க்கிறோம். பாக்ஸஸ். லேடி லேடிஸ். இப்ப லாரி லாரிஸ் ஐஇஎஸ் சேர்க்கணும். ஒய்யில முடிஞ்சா ஐஇஎஸ் சேர்க்கணும். ஒய்யில முடிஞ்சா லேடி லேடிஸ். ரேடியஸ் அஸ்ல முடிஞ்சா ஐ சேர்க்கிறோம். அஸ்ல முடிஞ்சா இஎஸ்ல முடிஞ்சா ஐ ரேடியஸ் ரேடி. ஏல முடிஞ்சா இ சேர்க்கிறோம். ஃபார்முலா ஃபார்முலா ஃபார்முலே. டீர்னா வந்து நமக்கு வந்து டீர்ஸ் கிடையாது. டீர் தான். டியர் அதாவது டீர் மான். அதுக்கு வந்து டீர்ஸ் வராது. டீர் தான். அதுக்கு வந்து எஸ் வரா. டீர்னா டீர் தான். ஒரு சிலதுக்கு வந்து அந்த எழுத்து அப்படியே வருது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ மோல் தான் ஹீரோ. சிஎஸ் சேர்க்கலாம். லீஃப் லீவ்ஸ். லாரி லாரிஸ். பேட் பேட்ஸ். கிளாக் கிளாக்ஸ். டேபிள் டேபிள்ஸ். lamp lamps. பிஸ்கட் பிஸ்கட்ஸ். நைஃப் எஃப்ல முடிஞ்சா எஃப்இல முடிஞ்சா விஇஎஸ் சேர்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சில வார்த்தைகளுக்கு வந்து அங்கே கொடுத்துருக்க வச்சு நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கங்க. அதை வச்சு நீங்கள் வந்து எழுதிடலாம். அதை வச்சு ஆன்சர். அதே மாதிரி வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னா முன்னாடி சேர்க்கிறோம். அன்பாப்புலர். இம்ப்ராப்பர். டீகம்போஸ். எம்பவர். மல்டிநேஷனல். இப்போ வந்து சில வார்த்தைகள் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து முன்னாடி சேர்க்கிறோம். அன்பாப்புலர். இம்ப்ராப்பர். டீகம்போஸ். எம்பவர். மல்டிநேஷனல். அதே மாதிரி சஃபிக்ஸ்ல வந்து என்னன்னா ஒரு அப்படின்னா முன்னாடி என்ன வரும். அன்னி இம்மு டி டிஸ் எம் மல்டி எல்லாம் முன்னாடி வரும். பின்னாடி வருது மென்ட். எல்ஒய் ஏஎன்சி ஃபுல்லு. ஓயுஎஸ் மென்ட். எம்இஎன்டி மென்ட்லாம் வந்து பின்னாடி தான் வரும். எல்ஒய் ஏஎன்சிஏ ஆன்ஸ் ஃபுல். எஃப்யூஎல் ஃபுல். ஓயுஎஸ் எல்லாம் பின்னாடி. இப்போ அனௌன்ஸ்னா அனௌன்ஸ்மெண்ட். கிளியர்னா கிளியர்லி. பெர்ஃபார்ம்னா பெர்ஃபார்மன்ஸ். ஹோப்னா ஹோப்ஃபுல். டேஞ்சர்னா டேஞ்சரஸ். டேஞ்சரஸ். ஓயுஎஸ் சேர்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். டாக்குமெண்ட்னா டாக்குமெண்டேஷன். நேச்சுரல்னா சூப்பர் நேச்சுரல். நேச்சுரலுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் கேட்டா சூப்பர் அவங்களே கொடுத்துருவாங்க. சஃபிக்ஸா ப்ரிஃபிக்ஸானு. ப்ரிஃபிக்ஸ்னா நேச்சுரலா சூப்பர் நேச்சுரல். ஃபேஷன் சஃபிக்ஸ் வந்து ஃபேஷனபிள். ரெலவெண்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து irrelevant. ஆக்டிவ் டீஆக்டிவ்
ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆக்டிவ்னா டீஆக்டிவ். லார்ஜ், லார்ஜர், ப்ரிஃபிக்ஸ் வந்து லார்ஜ்னா லார்ஜர். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட்லி. கம்ஃபர்ட், கம்ஃபர்டபிளி. அப்பியர், அப்பியரன்ஸ், சஃபிக்ஸ் வந்து அப்பியர், அப்பியரன்ஸ். கம்ஃபர்ட், கம்ஃபர்டபிள், கம்ஃபர்டபிளி. அக்யூரேட், inaccurate. Understand, misunderstand. Practice, practical. Technology, biotechnology. Fashion, fashionable. Different, indifferent. Child, childhood. National, multinational. Origin, originate. Enjoy, enjoyment. Cycle, bicycle. Hand, handful. Legal, illegal. Arrive, arrival. Scope, microscope. Normal, normally. Intent, intention. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்து எழுதுங்க. அதே மாதிரி அப்ரிவியேஷன், அப்ரிவியேஷன் அதில் வந்து என்ன அப்படின்றது அதை வந்து எழுதுறது. அதே மாதிரி அக்ரோனிம்ஸ், அக்ரோனிம்ஸ். எய்ட்ஸ்னா அக்ரோனிம்ஸ், எய்ட்ஸுக்கு அப்ரிவியேஷன் கிடையாது, அக்ரோனிம். அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஹச்எஸ்எஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹச்எஸ்எஸ் அப்படின்ற ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதிரி நமக்கு வந்து சிம் கார்டு, சிம் கார்டுக்கு வந்து காமன் எக்ஸ்பான்ஷன். சப்ஸ்கிரைபர், அந்த அப்ரிவியேஷன்னா எக்ஸ்பான்ஷன் பண்ணி எழுதுறது. சிம்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடல், சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடல். ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி வந்து ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்குறாங்க, அப்ரிவியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக படித்து தெரிஞ்சுங்க. இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோனா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். சிசிடிவி க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன், சிசிடிவி க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன். HDMI இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் புதுசான வார்த்தை, அதெல்லாம் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க ஈஸியாக படித்தா போதும். ரேம், ரோம், CPU, ALU இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் படித்தா போதும். நமக்கு வந்து அன்றாட லைஃப்ல யூஸ் பண்றதா வந்து அப்ரிவியேஷன்ல கேட்பாங்க. அன்றாட நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம், இந்த சிசிடிவி, பிளஸ் வந்து நம்ம வந்து யுனைடெட் நேஷன் யுஎன்ஓ, அதே மாதிரி நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ல ரிலேட்டடாக இருக்கக்கூடியது வேர்ல்டு வைடு வெப், போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், பின். இந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கு. நமக்கு கேட்குற வந்து ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, MIT மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த மாதிரி நமக்கு வந்து இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ILO இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி வந்து WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், சார்க், ஆசியன், இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து காமன் எக்ஸ்பான்ஷன் சொல்லியாச்சு. அடுத்து பிரேசல் வேர்ட், பிரேசல் வேர்டு வந்து நமக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்பெல்லிங் ஒன் மீனிங். அந்த ஒன் மீனிங் வந்து ஒரு வேர்டில் இருக்கலாம், 2 வேர்டில் இருக்கலாம், 3 வேர்டில் இருக்கலாம். அது வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் டெல் ஒன் மீனிங். ஒன் மீனிங் வந்து ஒரு வேர்ட்லையும் சொல்லலாம், 2 வேர்ட்லையும் சொல்லலாம், 3 வேர்ட்லையும் சொல்லலாம். அதில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேக் ஆஃப், சட் டவுன், வார்ம் அப், இதுக்கெல்லாம் சேம் மீனிங் நமக்கு என்ன அப்படின்றது வந்து டேக் ஆஃப். அதே மாதிரி வந்து சட் டவுன், க்ளோஸ், சட் டவுன் அப்படின்றது அந்த ஒவ்வொன்றுக்கும் மீனிங் இருக்கு. அந்த மீனிங் வச்சு நமக்கு வந்து ஒரு இது வந்து நம்ம சொல்லிடலாம். புட்டான், புட்டான், கீப் அப், வார்ம்ஸ் அப், பில்ட் அப், இதெல்லாம் வந்து நம்ம வந்து அன்றாட லைஃப்ல வந்து பயன்படுத்தக்கூடியது. அதுக்கு மீனிங் மட்டும் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து கரெக்டா சொல்லிடலாம். A drop in ocean, a drop in ocean unimportant, முக்கியம் இல்லாது, வெரி ஸ்மால். A drop in ocean very small அல்லது unimportant,
ஓகே. அதே மாதிரி அடுத்து வந்து ஒரு சில அதாவது நமக்கு வந்து இந்த பிரேசஸ் இடியம்ஸ்ன்றது வந்து அது வந்து ஒரு நம்ம தமிழ்ல வந்து சொல்லுவாங்கல்ல, ஆகாய தாமரை போல, அதே மாதிரி உள்ளங்கையும் நெல்லிக்கை போல, அந்த வாக்கியத்தில் அதாவது நமக்கு வந்து உவமை அது வந்து வாக்கியத்தில் அமைக்கிறதுங்க. இப்போ வாக்கியத்தில் நம்ம எழுதுவோம் பசு மரத்து ஆணி போல, இந்த மாதிரி தான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்குது. ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன்னா ரேர் ஈவென்ட். ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன்னு கேட்டா அதுக்கு வந்து ரேர் ஈவென்ட். செகண்ட் சைல்டுஹுட்னு கேட்டா ஓல்ட் ஏஜ். செகண்ட் சைல்டுஹுட் ஓல்ட் ஏஜ் தான் செகண்ட் சைல்டுஹுட்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னா ரெய்னிங் ஹெவிலி, ரெய்னிங் ஹெவிலி வந்து வேற, ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திக் அண்ட் ஃபாஸ்ட், திக் அண்ட் ஃபாஸ்ட்னா லார்ஜ் நம்பர். திக் அண்ட் ஃபாஸ்ட்னா அதுக்கு மீனிங் வந்து லார்ஜ் நம்பர்ஸ். திக் அண்ட் ஃபாஸ்ட் லார்ஜ் நம்பர்ஸ். அதே மாதிரி வந்து இன் டீப் வாட்டர்ஸ், ஏற்கனவே வந்து இன் டீப் எ டிராப் இன் எ ஓசன் சொல்லியிருக்கோம். டிராப் இன் எ ஓசன் அப்படின்னா அன்இம்பார்ட்டன்ட், வெரி ஒரு டிராப் ஓசன்ல ஒரு துளி ஆனா டீப் இன் வாட்டர். ஓகே. அது வந்து என்ன, இன் டீப் வாட்டர்ஸ்னா பிக் ட்ரபிள், பெரிய பிரச்சனை அப்படின்றது வந்து இன் டீப் வாட்டர்ஸ் சொல்லலாம். சிக்கன் ஹார்ட்டட், டு பி சிக்கன் ஹார்ட்டட்னா டு பி கவர்லி, டு பி கவர்லி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டு பி கவர்லி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மீனிங்ல சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கு சில மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா